நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உடுமலையிலேருந்து ஜோதிடர் மற்றும் வைத்தியர் ஆதித்தன் பேசுகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே போன முறை உங்களுக்கு இந்த எண்ணெய் போட்டிருந்தோம். இது முடி உதிர்வுக்கான அனைத்து விதமான நோய்களையும் கேட்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எண்ணெய் போட்டிருந்தேங்க. இது முடி செம்மட்டை, இளநரை, பொடுகு, முடி கட்டை கட்டையாக உடையிறது, முடி படிஞ்சு வணங்காமல் அப்படியே உங்களுக்கு வெறுப்புத்தன்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சில்கியாக சாஃப்டாக படிஞ்சு வணங்குற மாதிரி ஒரு எண்ணெய். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை பற்றி போட்டிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாத எண்ணெய்ங்க. இந்த வாத எண்ணெயை போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் கை கால் வராதவங்க, கை கால் பிடிச்சிருக்கிறவங்க, முட்டி வலி உள்ளவங்க, கை கால் வீக்கம் உள்ளவங்க, 2வது கை பிடிச்சிக்கிச்சு அந்த கை வரமாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த எண்ணெயை உள்ளே ஒரு ஸ்பூன் காலையில் சாயந்தரம் சாப்பிட்றதுங்க. பத்தியத்தோட புளி சேர்த்தாம வாயு பொருள்கள், வாயு பதார்த்தங்கள் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, வாழைக்காய், தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு இந்த மாதிரி வாயு பதார்த்தங்கள் எதுவும் சேர்த்தாம இது நீங்கள் உள்ளுக்குள்ளே டெய்லி ஒரு வாரம் கண்டினியூஸாக சாப்பிட்றதுங்க. காலையில் சாயந்தரம் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு மேலேயும் தேய்க்கணும். மேலே உள்ளேயும் சாப்பிட்டுக்கிட்டு காலையில் சாயந்தரம் உள்ளேயும் சாப்பிட்டு அதே மாதிரி வெளியில் எந்த இடத்துல வலி வீக்கம் பிடிப்பு வராமல் இருக்கோ, கை கால் வராமல் பிடிச்சி அப்படியே நின்று ஸ்ட்ரோக்காகி நின்றுச்சோ அது மேலேயும் இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பிடிப்பெல்லாம் விட்டு உங்களுக்கு நார்மல் நிலைக்கு வர முடியுங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க இந்த எண்ணெய். தேவைப்படுறவங்க கூப்பிடலாங்க. இந்த எண்ணெய் உங்களுக்கு இந்த எண்ணெய் தான். இந்த எண்ணெய் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டணும் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய். இந்த எண்ணெய் தான் உங்களுக்கு இந்த பொருளில் எல்லா வேலையும் செய்யும். இப்போ 2வது உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாதுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் அரப்பு, கடல மாவு, பாசிப்பயிறு மாவு போட்டு வாங்க. ஒரு முடி கூட கொட்டாது, கேரண்டியாக சொல்லலாம். ஒரு முடி கூட கொட்டாது. ரொம்ப ஒரு அற்புதமான எண்ணெய். நடைமுறையில் இந்த எண்ணெய் அதிகமாக யாரும் போடல. உங்களுக்கு எல்லாமே எண்ணெய் எல்லாமே உள்ளுக்குள்ளே போட்டு காய்ச்சி எடுக்கிற ஒரு எண்ணெய் கொதிக்க வச்சு, ஒரு சட்டியில் எண்ணெய் கொதிக்க வச்சு உள்ளுக்குள்ளே செம்பருத்தி பூ, அந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே காய்ச்சி அந்த செம்பருத்தி பூ கருகி வர பக்குவத்தில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளது அந்த மாதிரி காய்ச்சினது இல்லைங்க. எல்லாம் 1 மந்த்தாக ஊற வச்சு அந்த ஊறல் தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து காய்ச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அடுத்து ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் பார்க்குறவங்க, ஜோதிட ரீதியான சந்தேகம் கேட்குறவங்க பார்க்குறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன வேணுனாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாத எண்ணெய் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். வீட்டுக்கு வர்றவங்க வரலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கொரியர் கூட பண்ணி விட்றேன். அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொரியர் கூட பண்ணி விட்ருவேங்க. நன்றி.